சக்தி திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. ஆதரவு தான் கொடுக்கிறதா சொன்னீங்க, போய் அமைச்சரவையிலே உட்கார்ந்துருக்கீங்க. நான் ஆத்தங்கரையை தான் உட்கார சொன்னேன், நீங்க அள்ளி குடிக்கிறீங்களே. நான் மரத்து நிழலான உட்கார சொன்னேன், நீங்க பழம் பறிச்சு திங்கிறீங்களே. நான் ஹோட்டல்ல வேலை செய்ய தானே சொன்னேன், நீங்க போய் அங்க காபி சாப்பிட்டு கேள்வி கேட்கிறது. திமுக தலைமையிலான கூட்டணியை தேர்தலுக்கு முன்னால் கட்டி காப்பாற்றியவர் திருமாவளவன். திமுக கொத்தடிமை, திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறான் திருமாவளவன் என்று கடுமையாக வசைபாடி பார்த்தார். பாராட்டினாலும் வசியவில்லை திருமாவளவன், வசைபாடினாலும் அசையவில்லை திருமாவளவன். ஏனென்றால் திருமாவளவனுக்கு ஒரே நோக்கம்தான் இருந்தது, இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்ல வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பது மட்டும். இது 40-50 ஆண்டுகளாக திராவிட அரசியலுக்கு எதிராக பரப்பப்பட்ட வெறுப்பு அரசியலின் விளைவாக நிகழ்ந்தது. இதையெல்லாம் பேசாம அவங்க வேலை செய்த, இவங்க வேலை செய்த, இவங்ககிட்ட ஒண்ணும் இல்லை, அவங்ககிட்ட ஒண்ணும் இல்லை, அவங்க எதிர்கிட்ட ஒண்ணும் இல்லாம 2021 வெற்றி பெற முடிந்தது. கூட்டணி கட்சிகளின் சக்தி இல்லாம 2019 எவ்வளவு வெற்றியை பெற முடிந்தது. ஆக திமுக கூட்டணியை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இயங்கிய ஒரு கட்சி. தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியை உடைப்பதற்கு பலரும் முயற்சித்தார்கள். அதுவும் என்னை வைத்து உடைக்கிற முயற்சி நடந்தது. அதற்கு நான் இணங்கவில்லை. தேர்தலுக்கு பின்னர் இந்த கூட்டணியை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னை போன்றவர்களுக்கு இல்லை, அந்த வலிமை எனக்கு இல்லை. ஆகவே இது குறித்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு திமுக தலைமைக்கு தான் உள்ளது.